ஹாய். இன்னைக்கு வந்து என்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டா பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு எட்டாவதா சரி, ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், மொத்தத்துல ஸ்ட்ரீட் ஃபுட். இன்னைக்கு என்ன அப்படின்னா மகாராஷ்டிரால உள்ள மசாலா பூரி. சரி நிஷா, கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் வரல. மகாராஷ்டிரா மசால் பூரி சொல்லிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி எனக்கு. சரி, அப்ப நீ ஒரு தடவை சொல்லு. எனக்கு வரல, நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து அதை நாம அந்த மசாலா பூரி செய்யறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து பெரிய உருளைக்கிழங்கு வந்து உரிச்சு தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி இதுல போட்டு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். இது பூரி வந்துருமா? நம்ம வந்து நார்மலா வந்து பூரி சப்பாத்தி மாவு பூரி மாவுல தான் நம்ம வந்து சுட்டுருக்கோம். கோதுமை மாவுல தான் பூரி சுட்டுருக்கோம். நம்ம வந்து வெறும் பச்சரிசி வச்சு பூரி சுட போறோம். இதுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு போட்டிருக்கு. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, கொஞ்சோண்டு மல்லித்தலை. இப்ப இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்தலாம். இன்னைக்கு பூரி பூரி ரெடி பண்றதுக்கு முன்னாடி பூரி கிழங்கு ரெடி பண்ணி வச்சிருக்கா. பூரி செஞ்சிட்டு இருக்கா. பூரி வரலன்னா என்ன செய்வ? வெறும் மாவு கூட போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. சரி ரைட். அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பேக்ஸ் அதை வந்து சேர்த்துக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. பாப்பாவுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு மசிச்சு குடுறீ, உடம்புக்கு நல்லது. வெறும் வாயில தின்னாலும் மசிச்சு மாவாதான் உள்ள போகும், மசிச்சு தின்னாலும் மாவாதான் உள்ள போகும். எதுவுமே போடாம அந்த உருளைக்கிழங்கு வச்சிருக்கல, அவிச்சு விட்டு வச்சிருக்கல, அதை அப்படியே இது பண்ணுன்னு. இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியா, தண்ணியும் இல்லாம கெட்டியும் இல்லாம நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்கணும். நான் அந்த மாதிரி பசஞ்சு எடுத்துட்டு வரேன். இது வேண்டியது இல்லை, வேண்டியது இல்லை. கடைசியா இதுல என்ன ஆக போகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பக்கடா தான் போடுது. வாயதான் எதுக்கு எடுத்தாலும் விடுவ, வாய வச்சு சும்மா நிற்க முடியும். நான் என்ன சொல்ல வந்தேன்னு முதல்ல கேட்டியா? கடைசியா என்ன ஆக போகுதுன்னா பக்கடா படுத்தீங்க. அவ்வளவுதான், அதான் சொல்ல. உங்க வேலையை பாருங்க. அப்ப நான் பக்கடா படுத்து நிக்கிறேன். வந்துடும் பூரி. இப்ப அதுவும் மகாராஷ்டிரா பூரி, தமிழ்நாட்டு பூரி எல்லாம் இல்லை, லோக்கல் பூரி எல்லாம் சொல்றது இல்லை, எல்லாம் அதர் ஸ்டேட்டு தான். குஜராத் பூரி, மகாராஷ்டிரா பூரி. போடு போடு போடு. தியாவை காமிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? தியாவை காமிச்சிடும். ஐயோ, என் செல்லை எப்படி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கா பாரு. வை பாப்பா, உட்காந்து 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 செல்லு பாரு. என்னடே மெயிலெலாம் பிடிச்சி அமைக்கி விட்றாடி. அந்த காதில் வை, இந்த வருது ஏற்றியாச்சு பாரு. பூனை கேம் வேணுமா தியாவுக்கு? தியா செல்லு அப்படின்னு எடுக்கக்கூடாது. என்ன நீ மாவு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இதான் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வந்து பசஞ்சு எடுத்துக்கணும். சின்னதா வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை தான் போட போறியா? சும்மா இருக்கா நீ? ஆயிடுச்சு இல்ல, அடுப்பு பற்ற வச்சுக்க வேண்டியதானே? பற்ற வச்சுக்கிறேன். உங்க வேலையை பாருங்க. இல்லை என்ன ஹீட் ஆகிட்டு இருக்கும்ல பூரி போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஒரு பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்க முடியாது, அதனால இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அமுக்கி எடுத்துக்கலாம். பூரி பூரி பூரி. என்னது? சரி உட்காரு உட்காரு. இந்த மாதிரி அமுக்கி எடுத்தாச்சு. எண்ணெய் லைட்டா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனே இதுல இருந்ததை எடுத்து அப்படியே எண்ணெயில போட்டலாம். உனக்கு தான் பாப்பா பூரி ரெடி ஆகிட்டு இருக்கு. பூரியில பக்கடானே சொல்லுங்களேன். வருதான் பாப்போம். இரு மோளை இரு, உப்பிக்கிட்டு வரணும். அப்படியே பூரி உப்பிக்கிட்டு வரணும். உங்க கண்ணன் தான். ஆயில் ஹீட் ஆகங்களே இதெல்லாம் 2-3 உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்ல, ஈஸியா இருக்கலாம். அதுக்காக தான். சூடாயிடுச்சு போல இருக்க. அனல் அடிக்குது. இன்னும் வரவே இல்லை. புஷ்ஷுன்னு வரணுங்க. வர போட்ட மாவு அடியில் நிற்கிது. வரும் புஷ்ஷுன்னு வரும். நிஷாவோட பண்ணாம இருக்கவே மாட்டீங்க. நிஷாவோட பூரி புஷ்ஷுன்னு வரப்போகுது. வந்துருச்சுன்னா இல்லைன்னு சொல்றீங்க. வந்துருச்சுன்னா திங்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்றது? காசு தரீங்களா? எவ்வளவு? 100 ரூபா. 100 ரூபா. 200 ரூபாய் வாங்கிக்க. 200 ரூபா வாங்கிக்க. ஏன் 100 ரூபா கேட்குற? 200-300 ரூபாய் வாங்கிக்க. கொடுத்துட்டு தான் மாதிரி வேலை பார்த்துருங்க. பூரியை எடுத்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி கடி, அப்போ தாண்டி வரும் அழகா.
இது என்ன கவர் தானே. உப்புல அட இரு, அதுக்குள்ளே போட்டானே உப்பிடுமா. பார்த்து பொறுமையா. என்ன இது லைட்டா தான் எண்ணெய் காஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஹெவியா காயும். அப்போ என்ன பேர் மாற்றிடுவோம் உப்பலாட்டி. மகாராஷ்டிரா தட்டுவடை மசால் சப்பாத்தி. தட்டுவடை மாதிரி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அரிசி மாவு. இல்ல வரும் இரு. ஏய் அப்படி உதறாத எண்ணெய. இதுக்குள்ள செருப்பு தருவாங்களா எண்ணெய? கண்ணுக்குள்ள போட்டுச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? கண்ணுக்குள்ளா போயிருமா? உதறாத. அதை எதுக்கு அப்படி உதறுவேன்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன நீ செய்யற விஷயம் புரியலையே. எண்ணெய்க்குள்ள விட்டு உதற கையை போட்டுக்கிட்டு என்ன பழக்க தோஷம்? சரி, இது வந்து பூரி மாதிரி வரல. இது அடுத்தது ட்ரை பண்ணிடுவோம். சரி ட்ரை பண்ணு. இப்போ என்னம்மா என்ன வேணும்? சாக்லேட்டா? இதுக்குள்ள இல்லை, வா எடுத்து தரேன். வா இங்கே வா. பாப்பாவோட சாக்லேட்லாம் இங்கே இருக்கு. இந்தா கொய்யாக்கா மிட்டாய். ம் இந்தா. ஏ அவள்கிட்ட சாக்லேட் எங்கடி? எங்க? இதில் ஒன்றுமே இல்லையே, வெறும். ஓ இருக்கா? இந்தா இந்தா எடுத்துக்க போ. சாப்பிடு உட்காந்து சாப்பிடுமா. என்ன மாப்பிள்ள சாப்பிடு மாப்பிள்ள. இப்போ ரெண்டாவது நெக்ஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிக்க நீ, அப்போ தான் ஒட்டாது. எண்ணெய் கவர் தாங்க, அதனால ஒட்டாதுதாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். உப்பிக்கிட்டு வந்துருச்சு பாருங்க. அதான் இப்போதான் பூரி மாதிரி வருது. இந்த மாவு கொஞ்சம் ஊறணும் போல இருக்கு. அரிசி மாவு ஊறக்கூடாது. அரிசி மாவு ஊர்ந்தா என்ன ஆகும்? தோசை மாவு இட்லி மாவு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உப்பிக்கிட்டு வந்துருச்சு பாருங்க பூரி மாதிரியா. நம்மளோட பூரி ரெடி. டேஸ்ட் பார்த்து ரிவ்யூ பண்ணுறது இல்லையா நிஷா? இந்த பாத்திரம் நீங்க பார்க்குறீங்களா? நான் நீயே சாப்பிடு. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடவா? ஆஃப் பண்ண அப்புறமா போட்டுக்க பூரி. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உப்பு போட்டியா? போடலையே. போடல. இல்லை உப்பு போடல. திரும்ப வீடியோவை பார்த்தா தான் தெரியும் நீ உப்பு போட்டிருக்கியானு. உருளைக்கிழங்கு குருமா வச்சாச்சுங்க. காமி. இதுக்கு நம்ம ஸ்டைல் உள்ள, நம்ம நாட்டு இந்தியா ஸ்டைல்ல உள்ள. இந்தியா ஸ்டைல்? அப்போ மகாராஷ்டிரா எங்க? துபாயில இருக்கு. அதுவும் இந்தியால தான். தமிழ்நாடு ஸ்டைல்ல வந்து இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பூரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை தொட்டு இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவலா வந்திருக்கும். சாப்பிட சூப்பரா இருக்கும். நீ அதில் தொடாமல் ஒன்று தின்னு பாரு உப்பு போட்டிருக்கியானு. ஏன்னா உப்பு போட்டு மறுபடியும் மாவில் போட்டு மனைஞ்சிடலாம்ல. உப்பு போட்டிருக்கேன். சரி, வெரி குட். இப்போ மசாலாவோடது பா நல்லா இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கோதுமை மாவு சப்பாத்தி மாவுலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பச்சரிசி மாவில் வந்து ரெடி பண்ணி பாருங்க. இம்மிடியேட்டாக பூரி போட்டு சாப்பிடலாம். ஓகே, எல்லாருக்கும் பாய். நாளைக்கு என்ன ரெசிபி செய்யலாம்னு காமிக்கவா? முட்டாய் பிச்சு போட்டிருக்கேன். முட்டாயெல்லாம் சாப்பிட்றா தங்கம். நாளைக்கு என்ன ஸ்ட்ரீட் ஃபுட் செய்யலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.